10 தோல்வி பழனிசாமி தைரியம் இருந்தால் நீங்கள் எடப்பாடியை விட்டு வெளியில் வாங்க, சேலத்துக்குள்ளே பதுங்காதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த குற்ற உணர்ச்சி இன்னை வரைக்கும் இல்லை. பார்த்தீங்களா, இன்னை வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. விஜய் காலின்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலையில் அதை திருப்பி விட்டது இந்த 10 தோல்வி பழனிசாமி தான். அந்த 10 தோல்வி பழனிசாமி மட்டும் ஏன் விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? அரசுக்கும் காவல்துறைக்கும் பொறுப்பு இல்லையா? அவரை மட்டும் குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு சொன்னப்போ பத்திரிகையாளர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. பழனிசாமி அடிக்க போகிறாருன்னு நினச்சாங்க. பார்த்தா ஆதரவு கரம் கொடுத்தாரு. இவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போடுறாரு. வெக்கமாக இல்லை? அது ஒரு கட்சி, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி உயிரோடு இருக்குது. எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு ஓட்டு வாங்குறீங்க. அப்போ உனக்குன்னு ஃபேமே கிடையாது இல்லை? 50 தலைவர்கள் படத்தையும் வைக்கல. அப்போ அவங்க போனி ஆக மாட்டாங்க. எம்ஜிஆரை காமிச்சாதான் போனி ஆக முடியும். இதில் எம்ஜிஆரை பற்றி பெருமை பேசிக்கிறீங்களா? எம்ஜிஆர் கால் தூசு வருவீங்களா? எடப்பாடியில் வேட்பாளர், தாவேக வேட்பாளர் அதிமுக நிற்க விடாமல் பண்ணிருச்சுன்னு வேற சொல்கிறாரு. அது மேலே உண்மையை தேடணும்ல. அவனுக்கு வக்கு இருக்குதா? அவங்க கட்சிக்காரனா? அவன் செங்கோட்டையன் கூட்டிகிட்டு வந்தால் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நபர். அந்த அறிவு வேணா இன்னைக்கு சேர்த்துட்டு உடனே கட்சி இன்னும் இந்த தேர்தல் மூடிட்டு எத்தனை பேர் வெளியே திரும்பி போகிறான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி கட்சியுள்ள ஒருத்தனை உள்ள எலெக்ஷன் நெருக்கத்தில் வா 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 செங்கோட்டை யாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்தா வா, எவன் பணக்காரனை கூப்பிட்டு வரையா வா, இந்த சீட்டு ரவுடி பையனா, அதை பற்றிலாம் கவலை இல்லை, சீட்டு வாங்கிக்கும். கரூர் சம்பவத்தில் இறந்ததுக்கு தீபாவளி கொண்டாடக்கூடாதான் இவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு. இவருடைய கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடுவாராம். இவருடைய இந்த வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் போவாராம். நியூ இயர் கொண்டாடுவாராம். பொங்கலுக்கு கொண்டாட மாட்டாராம். வேற எதுக்காக கேட்டால் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம். ஒரு மதம் சார்ந்தே இயங்கிட்டு இருக்காரு அவர் தொடர்ச்சியாக. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 10 தோல்வி பழனிசாமி தைரியம் இருந்தால் நீங்கள் எடப்பாடியை விட்டு வெளியில் வாங்க, சேலத்துக்குள்ளே பதுங்காதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. சரி, அந்த விஜயை பார்த்து நான் கேட்குறேன், கரூர் சம்பவத்தில் நீங்கள் எப்படி ஓடுனீங்க? அது வீரமா? புறமிதுகிட்டு ஓடினார்கள் அப்படின்னு நான் புராணங்களில் அந்த இதில் வரலாற்று இதில் படிச்சிருக்கேன். பானிப்பட்டு யுத்தத்தில் எதிரிகள் புறமிதுகிட்டு ஓடினார்கள். சேர மன்னர் சோழ மன்னர் மோதின போது எதிரிகள் போரில் புறமிதுகிட்டு ஓடினார்கள். அது எப்படி ஓடினார் பார்த்தீங்களா? அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? அந்த காட்சி அழகாக வைக்கலாம். காரை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போவார்ல, சார் சார் சார்னு கூப்பிடுவாங்கல்ல, அப்போ இறங்கி எப்படி ஓடுவார்? ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த குற்ற உணர்ச்சி இன்னை வரைக்கும் இல்லை. பார்த்தீங்களா, இன்னை வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ரெண்டாவது, அந்த சம்பவத்தில் நடந்தோன்னே தைரியமாக நிற்க வேண்டியதுதானே? சரி, அன்னைக்கு முடியல, ஏர்போர்ட்டில் போகிறீங்க, பத்திரிக்கையாளர் சந்திக்க வேண்டியதானே? நான் காரணம் இல்லைங்க, என்னை பார்க்க வந்த மக்கள் அநியாயமாக இன்றைக்கி நெரிசல் இது பண்ணால் போலீஸும் அரசும் பாதுகாப்பு கொடுக்க தவறிச்சு, நான் மன வருத்தத்தோட வேதனையோட வீட்டுக்கு போகிறேன். ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்தில் இறந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு உரிய இது பண்ணுவேன், நீதி கிடைக்கணும். எதையாவது பேசிட்டு போங்க. பேச தைரியம் இருந்ததா? இல்லை மறுநாள் பேசுனீங்களா? அதுக்கு மறுநாள் பேசுனீங்களா? இல்லை அதுக்கு மறுநாள் பேசுனீங்களா? பல டைமில் அங்கிள் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்தது. வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னா பேசுனீங்க, சிஎம் சார் இப்படி தானே, சிஎம் சார் குரலே வரலல்ல, என்ன அது? இது என்ன பாடி லாங்குவேஜ் அது? அன்னைக்கு நைட்டு நீங்கள் இப்படி போனோன்னே உள்ளே இறங்குச்ச கும்பல் ஒருத்தர் என்னன்னா அழுகுறாரு, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு நான் கேட்டீங்க. அவருக்கு அழுகு அப்படி பொத்துக்குன்னு வருதான். ஏன் இப்போ அதே இதில் இந்த பெண்கள் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, அப்போல்லாம் கண்ணீர் எங்கே போச்சு? 2 வயது குழந்தை கண்ணீர் வரலையா? ஏன் வரல? கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்களா? அங்கே போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அழுக வேண்டியதானே? அன்றைக்கெலாம் அழுக வரல, இந்த இறந்தோன்னா அழுக வந்துச்சான். இன்னொருத்தர் அவரால் முடியல, எனக்கு இந்த அளவுக்குலாம் அழுக வராது, ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, அப்படி என்னால் தாங்க முடியல, சிரிப்பி வந்துட போகுதுன்னு அவர் இப்படி. இன்னொருத்தர் 2 மணிக்கு இங்கேருந்து போய் சிஎம். இன்னொருத்தர் துபாய் இன்ப சுற்றுலா போனவர் வந்துட்டு அவர் பங்குக்கு பேசிட்டு மறுபடியும் இன்ப சுற்றுலாவை கண்டினியூ பண்ண போயிட்டார். அவருக்கு பாவம் இதெல்லாம் அவர் ரேஞ்சுக்கு பேசுனதே பெரிய விஷயம். அப்போ இவ்வளோ நடந்தப்போ காலையில் விஜய் காலின்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலையில் அதை திருப்பி விட்டது இந்த 10 தோல்வி பழனிசாமி தான். அந்த 10 தோல்வி பழனிசாமி மட்டும் ஏன் விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? அரசுக்கும் காவல்துறைக்கும் பொறுப்பு இல்லையா? அவரை மட்டும் குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு சொன்னப்போ பத்திரிகையாளர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. பழனிசாமி அடிக்க போகிறாருன்னு நினச்சாங்க.
பார்த்தா ஆதரவு கரம் கொடுத்தாரு. அவரை பற்றி அவரை இப்போ போய் என்னங்க பண்ண முடியும்? அவங்க தொண்டர்கள் இறந்துருக்காங்க. இப்போ போய் அவரை நீங்கள் குற்றம் சாட்டுவீங்களா? அவரே வருத்தத்தில் இருப்பார். அப்படி உனக்காக பரிவாக பேசினார் பழனிசாமி. பயந்தாங்கொழி பழனிசாமின்றீங்க. யார் பயந்து போனா? சட்டமன்றத்தில் உங்களை வச்சு செய்யின்னு செஞ்சார். சட்டமன்றத்தில் செய்கிறதுனா பதிவாகும். 100 வருஷம் ஆனாலும் அந்த பதிவு அப்படியே இருக்கும். விஜய் தான் காரணம்னு போட்டு பண்ணுறாரு. அன்றைக்கி உங்களுக்காக சட்டமன்றத்தில் சண்டை போட்ட ஒரு பழனிசாமி. அங்கே உள்ளே பேச உள்ளனா வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை கூட்டி கிளின்னு கிழிச்சு விட்டவர் பழனிசாமி. 10 தொகுதி பழனிசாமின்றீங்க, பயந்தாங்கொழின்றீங்க. உங்களை முதலமைச்சர் திட்டினார், அறிக்கை விட்டீங்களா? எதிர்த்து பேச தைரியம் இருந்ததா? எந்த ஒரு விஷயத்துலையாவது நேரடியாக உங்களால் ஒரு கருத்தை வைக்க முடியுதா? வச்சிருக்கீங்களா? அடுத்தவங்கள பயந்தாங்கொழின்றீங்க. வீரம்னா என்ன? உங்கள் வீரத்தை தான் பார்த்தோமே கரூரில் ஓடினப்போ. நீங்கள் வந்து 10 தோல்வி பண்ணு, ஒரு தோல்வியை இப்போ சந்திக்க போகிறீங்க. என்ன கதியாக போகிறீங்க பாரு. கூட இருக்கிற எல்லாரையும் நடுத்தரில் அனாதை மாதிரி விட்டுட்டார். கரூர் மக்களை மட்டும் விடலை. இன்னொன்று, இவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போடுறாரு. வெக்கமாக இல்லை? அது ஒரு கட்சி, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி உயிரோடு இருக்குது. எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு ஓட்டு வாங்குறியா? அப்போ உனக்குன்னு ஃபேமே கிடையாது இல்லை? 50 தலைவர்கள் படத்தையும் வைக்கல. அப்போ அவங்க போனி ஆக மாட்டாங்க. எம்ஜிஆரை காமிச்சாதான் போனி ஆக முடியும். இதில் எம்ஜிஆரை பற்றி பெருமை பேசிக்கிறீங்களா? எம்ஜிஆர் கால் தூசு வருவீங்களா? எம்ஜிஆர் 72ல் உயிரிழந்த, நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு தொண்டனை 86ல் அதே ஊருக்கு போகிறார், திண்டுக்கல்லில். ஃபஸ்ட்டு மாவட்ட பெண் ஆட்சியர் சந்திரலேகா அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறார், இந்த ஊரில் சுப்பிரமணியன்னு ஒரு தொண்டன் நெரிசலில் சிக்கி இறந்து போனான் அப்படி 72ல். அவங்க மனைவி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கூட்டுவாங்க. அந்த அம்மா குழம்பி போச்சு. என்னையா இது வைக்க பொருளை குண்டூசியை தேடுற மாதிரி? எந்த சுப்பிரமணியம் போய் பார்ப்பேன்? அது 72ல். யார் அவங்க பொண்டாட்டி? எனக்கு நான் தெரியும். என்னையா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அந்த விழாவில் இவங்க வந்திருக்க விழாவுக்கு. அவங்க பேருனா அன்னை தெரசா தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியோ பள்ளியோ அதோடைய விழா, அவங்களுக்கான பாராட்டு விழா. எம்ஜிஆர் மேடை ஏறாம கீழே உட்காந்துட்ருக்காரு. அப்போ என்னங்க மேடை ஏறலான்னு கேட்குறாங்க அந்த கலெக்டர். நான் ஏறினா அந்த சுச்சுவேஷனை மாறிடும். இது அந்த கல்வி நிலையம் அன்னை தெரசா கொடுக்குற மரியாதை, அதுதான் முக்கியம். நான் முடிஞ்சோடனே ஏறுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கீழே உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு அம்மா வந்து சந்திரலேகாட்ட, நான் தலைவரை பார்க்கணும். யாருமா நீ? சுப்பிரமணியன் ஒரு தொண்டர் இறந்து போனார், அவர் மனைவி. உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன், அகஸ்மாத்தான் வந்து மாட்டுறியா? வா உனக்கு என்னம்மா குறை சொல்லுமா? எனக்கு குறையே இல்லைன்றதாங்க குறை. நான் அதை தலைவர்கிட்ட சொல்லணும். ஏம்மா உனக்கு உன்னை தேடி கண்டுபிடி சொன்னார். அதெல்லாம் இல்லைம்மா, அவர் வருஷம் பூரா எனக்கு உதவி வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு தான் தலைவர் நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி ஆச்சரியம். என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு இறந்ததுலேருந்து என் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா உதவியும் வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயே எனக்கு உதவி வேணான்னு நன்றி சொல்ல தான் நான் வந்தேன் தலைவர். ஏதோ புதுசாக ஆளை காணும் தேடுற மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு. அவருடைய என்னென்னா, அந்த உதவியெல்லாம் செய்கிறோமே அவங்களுக்கு போய் சேருதா. எம்ஜிஆர்ட்ட அந்த குணம் உண்டு. அப்புறம் வந்தோன்னா, ஐயா வணக்கம் ஐயா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? இந்த உதவிகள்லாம் ஐயா வேணான்ற அளவுக்கு அவ்வளோ உதவிகள் வருது ஐயா, அது நன்றி சொல்ல தான் வந்தேன். பார்த்துங்கம்மா, ஏதாவது இருந்தால் கேளுங்க உதவின்னு. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போய் இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர் எம்ஜிஆர் ஒரு தொண்டை இறந்து போனோன்னா பேர் கொண்டு எத்தனை வருஷம், 14 வருஷம் கழித்து சொல்கிறாருன்னா ஒரு தலைவருக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது. அதுவும் இப்போ அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு அந்த உதவிலாம் செய்யறதாங்க. நீ அந்த ரகமா, நீ அந்த கூட்டமா, நீங்கள் வந்து விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் உயிரிழந்த ஒருத்தர் கூட ஒரு ரூபா கொடுக்கலாங்க. அது அந்த தேர்தலை வச்சு எவ்வளோ வசூல் பண்ணீங்க நீங்கள்? நீங்களும் அந்த புஷி ஆனந்த் இதெல்லாம் கட்சி நிதினு எவனா தொண்டன்டியாக வசூல் பண்ணுவானா எம்எல்ஏ சீட்டுக்கு? அதுக்கு பிறகு 234 தொகுதியில் நீங்கள் மட்டும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் சென்னையில் உங்களுக்கான தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீங்களாம் போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும், பேசணும், பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. அவர் தொகுதியை விட்டு வரல வெளியே. யார்? ஆதவ அர்ஜுனா தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர். என்ன பண்ணீங்க? தொகுதியிலே இருந்துக்கிட்டோம். அவர் அருண்ராஜ் அவர் தொகுதியில், புஷி ஆனந்த் டி நகரில், இல்லாட்டி விஜய் கூட. இந்த வேட்பாளர்கள் அதோ கதி. சரி, அதுதான் பரவாயில்ல. வேறு யாராவது நடிகர் நடிகைகளை பேச அழைக்கலான்னு விட்டால் 2 பிரச்சனை அந்த வேட்பாளர்களுக்கு. ஒன்று, உதயநிதிக்கு பயப்படுறாங்க.
திரையுலகம், ரெட் ஜெயிண்ட் அதுன்னு. 2வது இவர்களே போவேணான்றாங்க. வேணாம் அதெல்லாம் வேணாம். அப்படி எப்படி அவன் போவான்? இப்படிலாம் அந்த இவர்களுக்கு எந்த உதவியும் பண்ணாமல் தலைமையிலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம எப்படிப்பா போகுது தேர்தல்? மாவட்ட செயலர் ஒத்துழைக்கிறான்னா பணம் ஏதாவது இது வேணுமா? என்ன பண்ணுற பிரச்சாரம்? யார் வரணும்? ஏங்க பிரச்சாரத்துக்கு பேசுறது கூட ஒரு தலைவர் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் கூட இல்லைங்க அந்த கட்சியில். நாஞ்சி சம்பத்து ஒரு ஆள் எவ்வளோ தூரம் சுற்றுவார்? அவருக்கு ப்ரெஷர்லாம் ஏறி போச்சு. இப்போ முடிஞ்சது தேர்தல் அறிவிப்பு வெளியாச்சுன்னா ஆளாக அவர் தான் வெளியே போவார். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ அழுக்க முதுகில் வச்சுக்கிட்டு அவன் சட்டையில் அழுக்கு இருக்கு பாருன்னு பழனிசாமி இன்றைக்கி அஜெண்டா கொடுத்துருப்பாங்க. இந்த கார்கே கொடுத்தாங்கல்ல, மோடியா ஸ்டாலினா? மோடியை தடுக்கிறது ஸ்டாலின் தான் இந்த அஜெண்டா. அந்த கூட்டம் திமுக ஆதரவு காங்கிரஸ் கூட்டம். அதே மாதிரி இவருக்கு அஜெண்டா கொடுத்துருக்காங்க, பழனிசாமியை திட்டு. வேணா அவனுக்கு காப்பாற்றுனதுக்கு நன்றி கடனா? உங்களை அவ்வளோ பெரிய அவப்பெயர்லேருந்து காப்பாற்றுன நன்றி கடன். எடப்பாடியில் வந்து வேட்பாளர் தாவேக வேட்பாளரை அதிமுக வந்து நிற்க விடாமல் பண்ணிருச்சுன்னு வேற சொல்கிறாரு. அது முதல்ல உண்மையை தேடணும்ல, யார் பண்ணாங்கன்னு தேடணும்ல. திமுக பண்ணிச்சா அதிமுக பண்ணிச்சா தேடணும்ல. அவனுக்கு வக்கு இருக்குதா? அவன் கட்சிக்காரனா? அவன் செங்கோட்டையன் கூட்டிகிட்டு வந்தால் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நபர். அந்த அறிவு வேணா இன்றைக்கி சேர்த்துட்டு உடனே கட்சி இன்னும் இந்த தேர்தல் மூடிட்டு எத்தனை பேர் வெளியே திரும்பி போகிறான்னு பாருங்கள். அந்த திருப்பதின்னு ஒரு ஆள், திருப்பத்தூர் டாக்டர் திருப்பதி காலையில் சேர்றாரு, உடனே சீட்டு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க? என்ன சொன்னீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி கட்சியுள்ள ஒருத்தனை உள்ள விடல. எலெக்ஷன் நெருக்கத்தில் வா வா வா, செங்கோட்டை யாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்தா வா, எவன் பணக்காரனை கூப்பிட்டு வரையா வா, இந்த சீட்டு. ரவுடி பையனா அதை பற்றிலாம் கவலை இல்லை, சீட்டு வாங்கிக்கோ. அவன் மாவட்ட சேவனுக்காக உழைச்சான், அவனுக்கு சீட்டு கொடுத்தியா? ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் தரமாட்டேன்னியா, அப்புறம் எது கொடுத்தீங்க? மரிய வில்சன் யார்? அவருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? விஷ்ணு ரெட்டி யார்? ஒருத்தர் வெள்ளையாக போவார் பாருங்க, விஜய் கூட. அவர் கட்சியில் இருக்காரா? கட்சியுடைய ஐ கமிட்டி கூட்டத்திலாம் அவர் எப்படி கலந்துக்கிறாரு? கட்சியாங்க இது? முதல்ல உங்களை சரி பண்ணிக்கிற வேலையை பார்க்கணும். தேர்தல் தோல்வி வெளியே வர்றதில்லை, பிரச்சாரம் பண்ணுறதில்ல, ரோட் ஷோன்னு. என்ன நீனா ஒலிம்பிக்கில் பதக்கமாக வேணும் தான் ரோட் ஷோ வருது. அதிலே 15 நாள் லீவ் விட்டார் சார் பிரச்சாரத்துக்கு வர. அதான் சொல்கிறேன், என்னமோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிட்டு வந்த மாதிரி ரோட் ஷோ போயினுங்கிற ஒரு அரசியல் தலைவராக ஒரு 4 வார்த்தை பேச தெரில, சேர்ந்தா போல் பேச தெரிதா? ஏதாவது ஒரு இதுக்கு வேணும். கரூர் சம்பவத்திற்கு நான் காரணம் அல்ல, நான் சரியான நேரத்தை வந்தேன். எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை சொல்லிகிட்டு இருப்பீங்க? பேட்டியே கொடுக்காத நம்ம ஆனந்த் புஷி ஆனந்த் அன்னைக்கு மட்டும் பேட்டி கொடுப்பாராம். நாளை 12 மணிக்கு கரூருக்கு எங்கள் தலைவர் வருகிறார். ஏன் சொன்ன? இதை நம்பி உன் தொண்டை எல்லாம் 7 மணிலேருந்து காத்து கிடக்குறான். 12 மணிக்கு வரல, சாப்பிட போனால் இடம் போயிடுமோன்ட்டு அங்கேயே வெயிலே காயிறாங்க, தண்ணி கிண்ணியை குடிச்சிட்டு கிடக்குறாங்க. 2 மணி 3 மணி ஆகுது. 4 மணிக்கு மேலே அங்கே இந்த ஆலைகள் இந்த இதெல்லாம் கரூர் அந்த பின்னல் ஆடை இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேலை விட்டு அப்படியே அந்த கும்பல் வேறு வருது. அப்போ ஜனம் ஜாஸ்தியாகுது. இவர் எந்த ஊர்லையா தலைவன் இப்படி ஆட்டின்னு காமிச்சுன்னுக்கிறான், ஃப்ளைங் கேஸ் விட்டுனுக்கிறான். கேட்டால் ஜென்சியா, நானும் சினிமா நடிக்கப்போ இன்னும் இப்படியே காமிச்சின்னே இருப்பியா? அப்புறம் ஆளை கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் ஒரு டீம் கூப்பிட்டு வரீங்க. அந்த ரோடு ஒரு ரோடை சென்டர் ஆக்கி 2 ஆக்கியிருக்காங்க. இதில் இவர் இந்த இதில் நின்றுந்தால் கூட இங்கே நெரிசலாக இருக்காது. போலீஸும் லெஃப்ட் சைடில் போங்கன்னு சொல்லுது, ரைட் சைடில் அந்த இதுக்குள்ளே போடுறாரு. ஒரு பக்கம் ஃபுல்லாக தட்டி கட்டி வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் வெளியில் ஏறுற வழியில் பைக் பார்க்கிங் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் ஜென்ரேட்டர் ரூமு. நீ பஸ்ஸை கொண்டு போய் உள்ளே விட்ற, ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பேசுங்க, உள்ளே போனீங்கன்னா பிரச்சனைன்னு போலீஸ் சொல்லுது. அதை மீறி தான் போகிறீங்க. இதெல்லாம் சிபிஐயில் இருக்குது. இப்போ கேமரா பதிவுகளை அழித்தது, தடயங்களை அழித்த குற்றத்திற்கு கீழே பதிவு பண்ண போகிறாங்க வழக்கு. இவ்வளோ வேலை பண்ணிட்டு என் மேலே குற்றமே இல்லைன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? சரி, உனக்கு குற்றம் இல்லைன்னா போய் அந்த ஃபேமிலியை பார்த்துருக்கணுமா வேணாவா? இங்கே வர வச்சு பார்க்குறீங்க, மற்ற இடத்துக்கு இப்போ தேர்தல்னா ஓடுறீங்க. இல்லை அங்கேயே ஒரு மண்டபத்தில் வர வச்சு போய் பார்த்துங்கன்னா கூட பரவாயில்ல. 1 மாதம் ஓடி ஒழிஞ்சிங்களே, உங்களுடைய மாவட்ட செயலர் யாரையாவது போய் பார்க்க சொல்லிருக்கலாம்ல. எந்த இதுவும் பண்ணல, கட்சிக்காரனும் அனுப்பலை, யாரையும் அனுப்பலை. 1 மாதம் பொறுத்து எந்த வித விஷயத்துலையும் திட்டமிடல் கிடையாதுங்க. ஒரு படம் சாதாரணமாக சென்சார் பிரச்சனை, அவன் அந்த இதெல்லாம் கட் பண்ணணுன்னு சொல்கிறான். 22ஆம் தேதி லெட்டர் கொடுக்குறான், கட் பண்ணி கொடுக்குறீங்க.
கொடுத்த உடனே அவன் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் கூப்பிட்றான். போல மலேசியாவுக்கு போயாச்சு. இதில் கரூர் சம்பவத்தில் இறந்ததுக்கு தீபாவளி கொண்டாடக்கூடாதான் இவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு. இவருடைய கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுவாராம். இவருடைய இந்த வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் போவாராம். நியூ இயர் கொண்டாடுவாராம். பொங்கலுக்கு கொண்டாட மாட்டாராம். வேறு எதுக்காக கேட்டால் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம். எப்படி இது? ஒரு மதம் சார்ந்தே இயங்கிட்டு இருக்காரு அவர் தொடர்ச்சியாக. இவர் எப்படி ஒரு எல்லாத்துக்குமான தலைவராக இல்லை திமுக மாதிரி மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா சார்? என்ன மாறுறதுக்கு? ட்ரிப்ளிகா தானே வந்து அதே தானே சார். என்னன்னா சொல்ல மாட்டாங்க, பொங்கல்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பொங்கல் சொல்லுவாங்க. பொங்கல் தமிழர் பண்டிகைல எல்லாருமே சொல்லுவாங்க. தீபாவளி மட்டும்தான் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் பார்ட்டி ஆளுங்களோட எல்லாம். தீபாவளிக்கு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒழுங்காக சொல்லுங்க, திமுகவுடைய ரிப்ளிகா மாதிரி இருக்காதீங்கன்னு சொன்ன பிறகு சொன்னார் அவர். இல்லாட்டி அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். எல்லாவற்றிலும் திமுக காப்பி அடிக்குது. எந்த நாலேஜும் கிடையாது. அப்போ திமுகவோட நிழலாக விஜய் செயல்படுறாரா சார்? திமுகவுடைய ரிப்ளிகா. இப்போ ஒரு வாட்ச் இருக்கும், ரோலெக்ஸ் வாட்ச். விலை அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வாட்ச் வந்து ஃபாசில். இது ஒரிஜினல் விலை 15,000 ரூபா. இது அதோடைய ரிப்ளிகா 1500 ரூபா. நமக்கு 15,000 ரூபாய்க்கு வாங்கி கேட்டுறதுக்கு மனசும் வராது. வசதி இல்லைன்னு சொல்ல மனசு வராது. இது 15,000 ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கணுமா? அப்போது இந்த மாதிரி இருக்குல்ல, அது ஃபாசில் ஒரிஜினலு, இது தாவேக்கா. அது மாதிரி தான். அப்போ ரிப்ளிகான்னா சேம் அப்படியே டிட்டோவாக இருக்கும். இவங்க இதுக்கு மட்டும் தனியாக வச்சுக்காங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எடப்பாடியை பற்றி திட்டல சார். இந்த டைம் பேசும்போது கடைசி நேரனால திட்டிட்டு போயிடுவோம். அதான் அசைன்மெண்ட்டு. எப்படி கார்கே இங்கே வந்தோடனே கார்கே எல்லாரும் ஒரே குரலில் பேசுவாங்க பாருங்க. மோடி இவர்களே கட்டுப்படுத்துகிறார். மோடி இவங்க ஆட்சி வந்தால் மோடி ஆட்சி வந்த மாதிரி இந்த அஜெண்டா இருக்குல்ல, அதை இவரையும் சொல்ல வைக்கிறாங்க. சார் இப்போ ஸ்டாலின் 10 தோல்வி பழனிசாமி இருந்தால் உங்களுக்கு என்ன? சார் இப்போ ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரு மேடையில் ஏறவே இல்லை சார். ஏற மாட்டாங்க. ராகுலுக்கு கடுமையான கோபம். தாவேக்கா வந்து சேர்றத, அதாவது லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் ஒருத்தன் உள்ளே பூந்து கெடுத்து அவன் அந்த பொண்ணை கட்டு போயிட்டா அந்த லவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அந்த கோபம் தான் ராகுலுக்கு. பேட்டா எல்லாம் கணிஞ்சு வரும்போது தட்டி விட்டியா, அதுவும் எங்கள் அம்மாவை வச்சே பண்ணியா, பேட்டா இனிமேல் நான் உன்னை வச்சுக்கிறேன் பாரு. ராகுல்லாம் அந்த முடிவு எடுத்தா கிட்டத்தட்ட அரகு இருக்கு மாதிரி. கலைஞரை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாப்புல. கடைசி வரைக்கும் பார்க்கல. அவரும் இங்கே வரும்போதெல்லாம் யாரை தூது விடுவாங்க, கெஞ்சுவாங்க, பேசுவாங்க, பார்க்கவே மாட்டார். கலைஞர் இறந்தா பிறகு தான் போய் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆள் ராகுல். அதனால் அவர்கள் அதான் தெரியுமே, ஆரம்பத்துலேருந்து முட்டல் மோதல் தானே, அது பலமாக வெடிச்சு வருது. இதில் ராகுல் வந்து தமிழகத்துக்கு பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டர். பாவம் ராகுல் என்ன சொல்ல வரான்னு அவர் சொல்ல விடல. அது வேற ஒரு சதி. இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, அதுதான் காமெடி ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சே தவிர ராகுல் என்ன பேசினான்றது மாறல. அதுதான் கொடுமை. இப்படிதான் நிலைமை போய்கிட்டு இருக்குது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி.